இன்னைக்கு ஈரோடு தேர்தலில் 7000 பேர் ஒரே இடத்துல வாக்கு போட்டு இருக்கிறான். என்னடான்னு கேட்டா எல்லாம் ஜார்க்கண்ட்லயும் ஒரிசாவிலையும் சத்தீஸ்கர்ல இருந்து வந்தவன் இங்க வந்து ஆதார் கார்டு வாங்கி ரேஷன் கார்டு வாங்கி ஓட்டர் கார்டு வாங்கி இப்ப ஓட்டு போட்டுட்டு இருக்கான். அப்பவும் ஒப்புறாங்க இந்த ஷீமா வெண்ண வெட்டி சிப்பாய் டெபாசிட் வாங்க முடியல. ஈரோட்ல வாங்கினது 22,000 24,000 ஓட்டு. டெபாசிட்டே வாங்குறதுக்கு யோக்குது இல்லையே. நீ பெரியார பத்தி பேசலாமா? அதுவும் பெரியார் மண்ணில போய் நின்னுகிட்டு பேசுறிய, உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இவன் கூட ஒரு கூட்டம் சுத்துதியா? நானும் பேசட்டுமா? இதுக்கு ஒரு 10 பேர் கூட்டமா? பிரபாகரனை போய் பார்த்த, எனக்கு ராணுவ பயிற்சி கொடுத்தாரான். நீ வந்து சும்மா அந்த ஊசி பட்டாசு கூட வெடிச்சிருக்க மாட்ட. பிரபாகரன் கூட ராணுவ பயிற்சி எடுக்கணும்னு சொன்னா. பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய போராளி. இழிவுபடுத்தாதீர்கள் தயவு செய்து சீமான் அவர்களை. அவரோடு சாப்பிட்டுன்னு கூட சொல்லு, ஏதோ போய் தொலைதுன்னு விடுறோம். நீ பார்த்தது உண்மை. உனக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தார், போர் பயிற்சி கொடுத்தார், போர் முனையிலே பார்த்தேன். சொத்தங்களே இவர் எப்படி ஏமாத்துறான் பாருங்க. கொடுத்தான் ஈரோட்ல ஆப்பு 24,000 ஓட்டு தாயா. சிங்கம் இன்னைக்கு 1,27,000 ஓட்டு வாங்கி இருக்குதுயா. டெபாசிட் போயிடுச்சு அவனுக்கு. நின்னா அத்தனை 47 பேருக்கும் டெபாசிட் போயிடுச்சு. இது தமிழ்நாடு, பெரியாருடைய மண், அண்ணாவனுடைய மண், கலைஞர் முத்தமிழறிஞர் ஊட்டி ஊட்டி வளர்த்த மண். தாய் மொழியும் இந்த இன உணர்வையும் இந்த நாட்டினுடைய உணர்வையும் ஊட்டி வளர்த்தவர்கள். இங்க போய் பாட்சா பழிக்குமா? மோடி பாட்சா பழிக்குமா?